வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.2ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 7வது கேள்வி. அதில் முதல் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். a = 1/2, b = 2/3. ரெண்டாவது கேள்வி a = -3/5, b = 2/15 எனில் a + b வகுத்தல் a - b ஐ காண்க. அப்போ a + bயும் a - b என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. இப்போ முதல் கேள்வி எடுத்துக்கலாம். அதோட ஏவோட மதிப்பு 1/2 கொடுத்துருக்காங்க, பியோட மதிப்பு 2/3 கொடுத்துருக்காங்களா. என்ன கேட்குறாங்க, a + b வகுத்தல் a - பியோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ a இருக்க இடத்துல a போடணும், b இருக்க இடத்துல b போடணும். அப்போ a + bனா என்ன வரும், 1/2 + 2/3ன்னு வந்துடும். வகுத்தல் அப்படியே வச்சுக்கிறோம். a - b அப்படின்னா என்ன வரும், 1/2 - 2/3. ஏக்கும் பிக்கும் மதிப்பு போட்டுக்கலாங்களா. ஸோ இப்போது நம்ம கூட்டல் பின்னமாக இருந்து கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணால் நம்மளோட பகுதி எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, பகுதி 2, 3 அப்படின்னு வெவ்வேறையாக இருக்குது, இங்கே 2, 3ன்னு வெவ்வேறையாக இருக்குங்களா. அப்போ பகுதியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சமப்படுத்துவோம். அப்போ என்ன பண்ணுவோம், மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. அப்போ பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் 2 ஒரு தடவை வரும், 3 வராது, அப்படியே வச்சுக்கிறோம். 3 என்ன வாய்ப்பாடில் தான் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை வரும். அப்போது மீசிமா எதுக்கு இப்படி மீசியமாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பகுதியை சமப்படுத்த. 2 × 3, அப்போ 2 3 என்ன வருது, 6ன்னு வருது. அப்போ நம்மளோட பகுதி 1/2 அப்படிங்கிறது என்னவா மாறணும், 6ன்னு மாறணும். ப்ளஸ் 2/3ங்கிறது 6ன்னு மாறணுங்களா. இங்கே என்ன ஆகிடும், வகுத்தல். இங்கே அதே தானே, 1/2 - 2/3 அப்படின்ட்டு இருக்குங்களா. அப்போது இந்த 2ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா 6 வரும், 3 பெருக்கணும். அப்போ கீழே 3ஆல் பெருக்குனா மேலே என்ன பண்ணுவோம், பகுதியும் 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா தொகுதியும் 3ஆல் பெருக்குவோம். அப்போது கீழே என்ன வரணும், நமக்கு பகுதி 6ன்னு வரணும். மீசியம் 6 தானே கிடச்சிது. அப்போ பகுதியை 6க்கு சமப்படுத்துகிறோம். அப்போ 3 எதோட பெருக்குனா 6 கிடைக்கும், 3 2. அப்போ மேலே என்ன பண்ணுறோம், 2ஆல் பெருக்கிறோம். மறுபடியும் சேம் இங்கேயும் அதே மாதிரி தான், 2ஓட 3 பெருக்குனா 6ன்னு கிடைக்கும், மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம். 3ஓட 2 பெருக்குனா நமக்கு 6ன்னு கிடைக்கும். அப்போ மேலே என்ன பண்ணுறோம், 2ஆல் பெருக்கிறோம். ஸோ இப்போ இதோட விட என்ன கிடைக்குது பாருங்கள், 1 × 3 3, 2 × 3 6, ப்ளஸ் 2 × 2 4/3 6 அப்படின்னு கிடச்சிருச்சுங்களா. வகுத்தல் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இங்கே என்ன இருக்கும், 3/6 - 4/6 அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ நமக்கு எப்படி இருக்குது, பகுதி சமமாகிடுச்சு. அப்போ தொகுதியை கூட்டுவோங்களா, வகுத்தல். ஸோ இங்கே எப்படி இருக்குது, பகுதி சமமாக இருக்குது, அப்போ தொகுதியை கழிப்போங்களா. ஸோ இதை போட்டுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 3 + 4 7/6 வகுத்தல் 3 3 - 4. அப்போ +3 -4, ப்ளஸ் மைனஸ்னால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 4 3 படிச்சுனா மீதி 1. இங்கே பெரிய நம்பர் 4, 4க்கு மைனஸ் குறி இருக்கனால நமக்கு -1/6 அப்படின்னு கிடைக்குதுங்களா. இப்போது நமக்கு பின்னமாக இருந்து வகுத்தலில் இருந்துச்சு அப்படின்னா முதல் இருக்கிறது அப்படியே போட்டுப்போம். இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்னவா மாறும், ரெண்டாவது இருக்கிறது தலைகீழியாக மாறுங்களா. அப்போ -1/6 தலைகீழாக மாறினா என்ன ஆகும், 6 - 6/1ன்னு வந்துடுங்களா. அப்போ -6/1ன்னு வரும். இப்போ 6 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 6ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 6, இங்கேயும் ஒரு தடவைங்களா. அப்போ 7 பெருக்கல் -1 வகுத்தல் 1ன்னு இருக்கு. அப்போ -7/1ன்னு வரும். அப்போ என்ன கிடைக்குது, -7 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட்டு உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, -7. அப்போ இருந்து என்ன எழுதிடலாம், a + b வகுத்தல் a - b கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்முக்கு -7 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், ரெண்டாவது ஒன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டாவது கேள்வியில் ஏபியோட மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க, ஏவோட மதிப்பு நமக்கு -3/5, பியோட மதிப்பு 2/15. இதே மாதிரி போடலாங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், a + b வகுத்தல் a - b. அப்போ a + b அப்படின்னா என்ன வரும், -3/5 ப்ளஸ் 2/15 வகுத்தல். ஸோ -3, a இருக்க இடத்துல -3/5, b இருக்க இடத்துல இங்கே மைனஸ் தானே இருக்குது. அப்போ -b இருக்க இடத்துல 2/15 அப்படின்னு கிடைக்கும். இங்கேயும் நமக்கு எப்படி இல்லை, பகுதி சமமாக இல்லை. பகுதி சமப்படுத்தணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிப்போம், மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது, கீழே 5 15ன்னு பகுதி வெவ்வேறையாக இருக்குது. அப்போ மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ 5 15 எந்த வாய்ப்பாடில் வரும், 5ஆம் வாய்ப்பாடில் வரும். இது ஒரு தடவை, இது 3 தடவை. 3 பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடில் தான் வரும். அப்போ மீசியமாக நமக்கு என்ன கிடைக்குது, I3ன்னு கிடைக்குது. I3 என்ன, 15. அப்போ நம்ம பகுதி என்ன பண்ணுறோம், 15க்கு சமப்படுத்துகிறோம். அப்போது -3/5 ப்ளஸ் 2/15 வகுத்தல் -3/5 - 2/15ங்களா. அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 15ன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இங்கே 5ன்னு இருக்குது. அப்போ இது தானே 15ஆக மாற்றணும். அப்போ 5ஓட எதை பெருக்குனா 15 வருது, I3 5ன்னு கிடைக்குது. அப்போ கீழே 3ஆல் பெருக்குனா மேலே என்ன பண்ணுறோம், 3ஆல் பெருக்கிறோம். இங்கே அதே மாதிரி தான், I3 5 அப்படின்னா மேலேயும் 3ஆல்
பெருக்கிறோம். அப்போ என்ன மதிப்பு வருது பாருங்கள், -9/15 ப்ளஸ் 2/15 வகுத்தல் -9/15 -2/15 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ நமக்கு எப்படி ஆயிடுச்சு, பகுதி சமமாகிடுச்சு. அப்போ பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணலாங்களா? அப்போது தொகுதி நான் சேர்த்து எழுதுகிறேன். -9 + 2ன்னு இருக்குது வகுத்தல். இங்கே நான் பகுதி 15ன்னு ஆயிடுச்சு. மேலே -9 -2ன்னு இருக்குங்களா? நமக்கு -9 + 2ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ்னால் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். 9ல் 2 போச்சுன்னா 7. பெரிய நம்பரோட குறி போடுவோம். பெரிய நம்பர் என்ன, 9. 9க்கு மைனஸ் இருக்கனால அப்போ -7/15 வகுத்தல். இங்கே என்ன இருக்குது, -9 -2. மைனஸ் மைனஸ்னால் என்ன பண்ணும், ப்ளஸ் பண்ணும். 9 + 2 11. பெரிய நம்பரோட குறி போடுறோம். அப்போ என்ன கிடைக்குது, -11/15 அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ இப்போ வகுத்தலில் மேலே இருக்கிறது கீழே இருக்குது ரெண்டுமே நமக்கு வந்து பின்னமாக இருந்துச்சு அப்படின்னா பெருக்கலாக மாற்றுவாங்களா? அப்போ -17 -7/15 இங்கே இருக்க வகுத்தில் பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த -11/15 அப்படிங்க தலைகீழாக மாறிடும். அப்போ 15 / -11 வரும். 15 கேன்சல் ஆயிரும். மைனஸ் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும், 7/11 வரும். அப்போ இதோட விடை என்ன கிடைக்குது, தேர்ஃபோர் a + b வகுத்தல் a - b கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டாவது ஒன்றுக்கு 7/11 அப்படிங்கிறதான் நம்மளோட விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.